நேரம் பார்த்து இட்லி கடையை திறக்கும் தனுஷ். தல வந்தா தள்ளி தானே போகணும், அதுக்குன்னும் இந்த அளவுக்கா தள்ளி போகணும். ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகஸ்ட் இருந்த தன்னுடைய இட்லி கடை படத்தின் தேதி தள்ளி வைக்கப்பட இருப்பதாக படக்குழு அறிவித்தது. அஜித்குமாரின் குட்பேட் அக்லி பட ரிலீஸ் சமயத்தில் தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என தனுஷ் முடிவு எடுத்து இப்படி பதுங்கியிருப்பதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அஜித் வர்சஸ் தனுஷ் என்று புதிதாக கிளப்பப்பட்டது. கடைசியில் பார்த்தால் தனுஷ் வச்ச குறி அஜித்துக்கு இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்று சொல்வதற்கு நல்லாதான் இருக்கும். ஆனால் அந்த குருவின் நிலைமையில் இருந்து பார்த்தால்தான் அதன் வலி என்னவென்று தெரியும். அப்படித்தான் தான் ஹாலிவுட் வரை கலக்கினாலும் சிவகார்த்திகேயன் கோலிவுட் சினிமா உலகின் அடுத்த தளபதி என்ற பெயரை வாங்கி இருப்பது தனுஷுக்கு கொஞ்சம் அசௌகாரியமாக தானே இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் நம்பர் 1 என்பதை முடிவு செய்வதே வசூல்தான். அதனால்தான் தனுஷ் முதன் முறையாக வசூல் மீது கவனம் செலுத்துவதற்காக இட்லி கடை படத்தை அக்டோபர் மாதம் தள்ளி வைத்திருக்கிறார். அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு என மொத்தம் 5 நாட்கள் தொடர் விடுமுறை சமயத்தில் படத்தை ரிலீஸ் செய்து வசூலில் தன்னை நிலைநிறுத்திக் காட்டத்தான் இப்படி ஒரு முடிவு.